லாட்ரி கேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பட்டன் அமைத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 290 ஓகேவா, 290. நம்ம கொடுத்த போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 1 நம்பர் கொடுத்தோம். 0 பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து போர்டில் ஒரு அருமையான ஒரு நியூஸ் ஆகிருக்கு. ஆனால் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் எதிர்பார்த்தோம். ஆனால் ஏசிக்கு நம்ம வந்து ஒரு 4 செட்டு தான் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் போர்டுக்கு மட்டும் 6ஆம் நம்பர் கொஞ்சம் வந்துருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஏசியில் ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருக்கலாம். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, இன்றைக்கி வீடியோஸ்க்கு பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்றைக்கி எவ்வளோ நியூஸ் இருக்குது, எனக்கெல்லாம் ஸ்ட்ராங்காக வந்து நம்ம மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கோசரம் தான் நம்ம கமெண்ட் பண்ண சொல்கிறது. பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் டிஆர் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 ரூபாய் நீங்கள் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா, திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா, போர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000 கொடுத்துட்ருக்காங்க. போர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, 3 நம்பர் வினியோஜனம் 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் 10 நிமிஷம் முடியும் அந்த நம்பர் வச்சுங்க ஓகேவா. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போர்டு போர்டு தான் நம்ம வந்து எடுக்கிறோம் ஓகேவா. போர்டு அல்லது போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். இது ஒரு புது மெத்தடு, கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 948 ஓகேவா. 948 வச்சு நம்ம வந்து போர்டு போர்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 948 போட்டுக்கிறோம் ஓகேவா. 948 போட்டுக்கிறோம். இதில் ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் வந்து 2 டைம்ஸ் நம்ம வந்து போட்டுக்கிறோம் ஓகேவா. ஃபார்முலா நம்பர் 496 ஓகேவா. 496. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு 1 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு ஓகே. 1 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 948 வச்சிருக்கீங்க. நமக்கு 1 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகேவா. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 655. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான போர்டு போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 655 போட்டு எடுக்கிறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 1 அல்லது 9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான போர்டு அல்லது போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 655 வச்சுருக்கீங்க. நமக்கு 1 அல்லது 9ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு 061. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான போர்டு போர்டு என்ன வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 6 அல்லது 0 ஓகேவா. 6 0 ஓகே. நமக்கு கிடைச்ச போர்டு அல்லது போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 6 அல்லது 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த ரிசல்ட் 290. அதை வச்சு நம்ம போர்டு அல்லது போர்டுக்கான நம்பர் என்னதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 ரூட் ஆப்ஷன் 496 வச்சு எடுக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக நம்பர்ஸ் 2 அல்லது 6ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான போர்டு அல்லது போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 வச்சு எடுக்கலாம். நமக்கு 2 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா போர்டு அல்லது போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஓகே. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஓகே. 5 டேஸ் ரிசல்ட்டு நம்ம வந்து 249 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 249 போட்டுக்கிறோம். இதில் ரூட் ஆப்ஷன் வந்து சிங்கிள் டைம் தான் நம்ம வந்து போட்டுக்கிறோம் ஓகே. சிங்கிள் டைம் நம்ம வந்து போட்டுக்கிறோம். இதுக்கோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 492 ஓகே. 492. இதில் புள்ளிக்கு கூடிய 2 நம்பர்ஸை நோட் பண்ணிக்கிறோம். இதில் நமக்கு கிடைச்சது அல்லது 0 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 08 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 249 வச்சுட்டிங்களா. நமக்கு 0 அல்லது 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 948. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 948 ரூட் ஆப்ஷன் போட்டு எடுக்கலாம். நமக்கு கூடிய நம்பர்ஸ் 6 அல்லது 5 ஓகேவா. 6 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம 948 வச்சு எடுக்கலாம். நமக்கு 6 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 5ஆம் நம்பர் போர்டு போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 655. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வந்து பார்க்கலாம்.
பார்த்தீங்கன்னா வந்து 655 ரூட் ஆப்ஷன் போட்டு 492 வச்சு அடிக்கல. நமக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் 6 அல்லது 0 ஓகேவா. 6 0 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 655 வச்சு அடிக்கல. நமக்கு வந்து 6 அல்லது 0 கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 6ஆம் நம்பர் நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 061. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 ரூட் ஆப்ஷன் 492 வச்சு அடிக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் 0 அல்லது 4 ஓகேவா. 0 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 061 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அல்லது 4 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 290. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 ரூட் ஆப்ஷன் 492 வச்சு அடிக்கலாம். நமக்கு முதல்ல கூடிய நம்பர்ஸ் 5 அல்லது 1 ஓகேவா. 5 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர் ஓகேவா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 290 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 1 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் போர்டுக்கு சிங்கிள் ஷாட் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து 5ஆம் நம்பருக்கு டார்கெட் பண்ணலாம் ஓகேவா. 5ஆம் நம்பரே சிங்கிள் ஷாட் வந்து டார்கெட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் கணக்கில் வருது. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 1 நம்பர் ஓகேவா. 5 1லேருந்து எனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. ஏ போர்டு அல்லது சி போர்டுக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் வர மாதிரி இருக்குது. இதை வந்து நான் மேட்ச் பண்ணி கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா ஏசி அல்லது பிசி இந்த மாதிரி மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுங்க. பார்த்தீங்கன்னா 56 65 52 25 16 61 12 21 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே மக்களே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்ததெல்லாம் இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 290 ஓகேவா. 290 ஓகேவா. 290 இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜெகன் அவருக்கு வந்து சி போர்டுக்கு 0 வச்சுருக்காப்புல. ஆனால் ஹெவி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. என்னன்னு தெரியல. பேலுசாமி அவருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கஸ்ஸிங் வரல, என்னாச்சுன்னு தெரியல. நம்ம கமெண்ட் போட்டிருக்காப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு 7 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. ஆனால் 2ஆம் நம்பர் சூப்பராக வந்து ஏ போர்டில் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியே பாப்பான்னு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆளக்கானா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 0 கொடுத்துருக்காங்க. 0 பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல. இவர் பார்த்தீங்கன்னா பெருமாள் அவர் பார்த்தீங்கன்னா 9 3 2 கொடுத்துருக்காப்புல பாஸுக்கு. ஆனால் அந்த 3க்கு ஒரு 0 வச்சுருந்தப்போனா ஒரு சூப்பரான ஒரு குழு நீங்கள் எடுத்துகிட்டு கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிசி 50க்கு ஒரு 90ன்னு வச்சுருந்தப்போனா இவரும் ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருப்போம். இன்றைக்கி அளவுக்கு எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நாளைக்கு எவ்வளோ கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குது ஓகேவா. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க ஓகேவா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான மெத்தட்ஸ் வந்து கிடைக்கல, ரொம்ப நேற்று மாதிரி கிடைக்கல. அதனால தான் கொஞ்சம் இப்படி ஏபிபிசியை கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஸ்ட்ராங்காக கிடைச்சா நான் ரொம்ப கம்மியாக நம்பர்ஸ் கொடுத்துருவேன் ஓகேவா. ரொம்ப அதிகமாக நம்பர்ஸ் கொடுத்துன்னு இது பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு சி போர்டுக்கு 6-2 ஓகேவா. சி போர்டுக்கு 6-2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேவா. ஏ போர்டுக்கு 5 அல்லது 0 இந்த மாதிரி கொஞ்சம் வரலாம் ஓகே. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணி என்னோட பொதுப்பணியான ஒரு கணிப்பு தான். வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஏசிக்கு ஓகேவா. ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை பார்க்கலாம்.